ஆ என்னது இது? ஆ ஆமா நான் எங்க இருக்கேன்? எனக்கு தெரியலையே. ஆமா இது என்ன இடம்? இது வித்தியாசமா இருக்கு. எல்லாத்துலயும் கதவு கதவா இருக்குது. அதாவது நண்பர்களே கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே எல்லாரும் ஒரே சொல்ற பதில் நான் எங்க இருக்கேன்? அதனால தான் நானும் சொன்னேன். சரிங்களா நண்பர்களே ஆரம்பிச்சலாம். வணக்கம் மக்களே இது உங்களே மஸ்தி தமிழ் வீடியோ பார்த்துருக்கீங்க. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட கமெண்ட் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு திரும்ப நாங்க வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி நான் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உறவினருக்கோ அமுச்சு விடுங்கள். கொஞ்சம் உதவியாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த ரோப்ளாக்ஸில் பேக் ரூம்ஸ் உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கதவுகள் இருக்குது. நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த கதவுல நம்ம ஒரு கதவுகள் முடித்து கொண்டீங்களா ஃபைனல் எண்டிங்ல ஒரு எண்டிங் வரும். ஓகேங்களா? அது என்ன எண்டிங்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கதவு இல்லை. இது வந்து சும்மா அவுட் ஆஃப் சர்வீஸ்னு இருக்குது. ஸோ இந்த கதவுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு நிறைய கதவுகள் இருக்கு. இந்த கதவுகள் ஆரம்பிச்சு அங்கன்னு போயிட்டு இந்த மாதிரி முடியும் நண்பர்களே. அதோ கடைசியாக அங்கே தான் முடியுது. ஸோ வல்லன்னு பேசாம வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே நண்பர்களே ஒரு வழியாக நம்ம பேக்ரவுண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கதவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த பக்கம் போனோம், எந்த இடத்துக்கு போனோம், எங்கே இருக்கோ அந்த கதவு நம்ம தேடணும். இதில் தான் பெரிய மேட்டரே இருக்குது. இதில் எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்தா ஒரே இடம் தான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு லெவலு. ஓகே இந்த மாதிரி நிறைய கதவுகள் இருக்கும். அந்த கதவுகள் ஏதாவது ஒரு கதவு தான் நல்ல கதவு. ஓகே இது ஓடுற பட்டனு, அதுக்கப்புறம் என்னென்னா விசில் அடிக்கிற பட்டன் எல்லாம் இருக்குது. ஓகே இது எதுக்காக இந்த விசில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் டேனலில் விளாண்டோம் பார்த்தீங்களா நண்பர்களே. அதில் இந்த வாட்டர் பட்டன் விசில் இருக்குது. அதுதான் இது. எவன்டா அது? ஏண்டா இங்கேயும் எவனும் அசிங்கமாக பண்ணி வச்சுக்கிங்க? எச்சு துப்பி வச்சுருக்கீங்களா? வெக்கம் கட்டவங்களே இங்கே எதுக்கிட்ட துப்பி வச்சுருக்கீங்க? வேறு இடம் கட்டியில் இப்போ படையில நடுவில் போட்டு வச்சுருக்கீங்க. சரி ஓகே நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா இவனே சொல்கிறேன் இங்கே எல்லாம் செவரு இருக்குதுன்னு. சரி இப்போ எதுக்கு இங்கே செவரு இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா செவரு தான். ஓகே இந்த செவரு பார்த்தவொடனே எனக்கு என்னமோ உள்ள தூக்கத்தில் என்னமோ நட்டு இதுன்னு தெரியுது. ஓகே இதுதான் நம்ம வந்த வழி. ஓகே எதுக்கிட்ட இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு பேக் ரூம்ஸ் தெரியுங்களா நிறைய செவரு இருக்குது. அதில் எதுக்கிட்ட எல்லா இடத்துல இந்த ப்ளக் பாயிண்ட் மாதிரி கீழே பார்த்தேன். சரி இதில் இன்னும் பார்க்கும்போது ஏதோ சுழற்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறான் இங்கிலீஷில். அது நான் தமிழில் ப்ரனவுன்சேஷன் பண்ணி சொல்கிறேன். நண்பர்களே இந்த மாதிரி தான் ஓடி இந்த விசில் வேறு நம்ம அழுத்தி பார்ப்போம் எவனாவது இங்கே இருக்கான்னு இல்லையான்னு. ஓகே விசில் அடிக்கிறதுப்பா லேட்டாக கேது. ஓகே நண்பர்களே இப்போ நான் இந்த பக்கம் போனால் சரியாக வரும் தான் டவுட்டு. சரி இந்த பக்கம் போய் பார்க்கலாமா நண்பர்களே? என்னது இது? ஆமாங்க என்னமோ இருக்குது. என்ன இடம் இது? யார் இருக்காங்க? ஓலே ஷேட் என்னது அது? ஓலே ஏண்டா அதுக்கு அது எச்சு துப்புனதே பரவாயில்ல. இது என்னன்னா எவனை செஞ்சு விட்ருக்கான்? அடடா எனக்கு தெரிஞ்சு இதில் எவனோ எச்சு துப்பிருப்பான் பொழுது. ஓலே ஷேட் நண்பர்களே எவனோ செஞ்சு விட்ருக்கான். அதை தெரிச்சுக்கிடுது. அது எதுக்கிட்ட செவரு போட்டு மூட்டிருக்கான். ஆமாம் முதல்ல அவன் எப்படி அங்கே போயிருப்பான்? டவுட்டாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா இதுதான் அந்த பேக் ரூம்ஸு. எப்படி எந்த பக்கம் போகிறது என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. ஓகே என்னடா வந்து வழிக்கு வரும் நண்பர்களே. எந்த வழியும் தெரியலையே. ரூட்டு மாறிச்சா? அவளை எல்லாரும் இந்த பக்கம் தான் விசில் சத்தம் கேட்குது நண்பர்களே. நம்மளும் விசில் போட்டு பார்க்குறோம். ஆளை காணும் எங்கே போகுதுன்னு தெரியலையே. இந்த பக்கமா? அப்படி இந்த பக்கம் போய் பார்க்கலாமா நண்பர்களே? இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அண்ணா திரும்ப பார்த்தீங்களா ரூட்டு இதான் ரூட்டு கட் ஆஃப் ரூட்டு. ஓகே நண்பர்களே இது என்ன தண்ணியாக பச்சை கலர் லைட் எரியுது. என்னடா அது ஆள் அதாவது மார்க் இருக்கு. அப்புறமா பார்த்துக்கிறேன். என்னது இது? எனக்கு தெரிஞ்சு கல்லில் என்ன பண்ணுமா வட்டமா? பச்சை கலர் சர்க்கிள். ஓகே இது நோட் பண்ணி வச்சுப்பான். பச்சை கலர் சர்க்கிள். ஓகே அந்த பக்கத்தில் அது குறி மார்க் காட்டுது. இது என்னது? இது மின்னது. நோட்டீஸு. இது என்ன இருக்குது? படித்து பார்க்கலாமா? படிப்போம். என்னை தெரிஞ்சு இது ரொம்ப கடினமாக இருக்கும். அதாவது என்னன்னா இந்த இடத்துல போய் சுற்றி நம்மளுக்கு மறந்து தான் போகுது. இது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டு தான் இருக்குது. எல்லோ கலர் செவுரு எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால் அவனே பைத்தியம் பிடிச்சிட்டு புஞ்சு பூச்சி இந்த லெட்டர் எழுதினவன் அங்கே செஞ்சு விட்ருக்காங்களே அவன் தான்.
இது என்னது ப்ளூ கலர் ஸ்கொயர்ஸ் இருக்கு, அதுவும் நான் நோட் பண்ணிட்டேன். நல்ல வேலை திரும்ப நல்லதாக போச்சு. நண்பர்களே உடனடியாக என்னது இது என்ன இருக்காங்க நம்ம பசங்க? எங்கடா போகிறது? எது என்ன நம்புறியா? நான் நம்ப மாட்டேன். போயிட்டு வா போயிட்டு வா. நான் யாரும் நம்ப மாட்டேன். போதுமா சந்தோஷமா நான் நம்ப மாட்டேன். இது தானே கேட்டால் நம்பவே இல்லைன்னு நம்ப மாட்டேன். போ. ஓகே இதில் என்ன இருக்குது? ஏதோ இருக்குது சொல்கிறானுங்க. ஆச்சு பார்ப்போம். ஓகே என்ன கட்சி இது? சோடா பாட்டில். எப்படி இன்னொன்று கொடுங்க. சோடா பாட்டில் குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னொரு சோடா பாட்டில் வராதா? சரி ஏதோ ஒன்று சோடா பாட்டில் குடிப்போம். இல்லை வேணாம் அப்புறமா குடிச்சிக்கலாமா? ஓகே இது என்னது? ரெட் கலர் சர்க்கிள். இப்போ புரிஞ்சு போச்சு. இது இது என்ன கலரு? இது பச்சை கலர் சர்க்கிள். இது வந்து ரெட் கலர் பென்டகன். சாரி, இது வந்து ப்ளூ கலர் ஸ்கொயர்ஸு. இது வந்து ரெட் கலரு. ரெட் கலர் தூரத்தில் பார்க்கும்போது சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு, அதை சர்க்கிள்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஸ்டாரு முக்கோண வடிவத்தில் இருக்க சமுசா மண்டல் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வைகை இப்போ உடனடியாக சென்று நம்ம ஒரு கலர் கண்டுபிடிச்சானே போதும், இன்னொன்று நம்ம அடிச்சு விட்டானே போதும் கந்துடும். ஓகே இது என்னது? பிங்க் கலர் ஸ்டாரு. அவ்வளோ சோழி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நமக்கு நிறைய கலர் கண்டுபிடிக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை நண்பர்களே. ஆனால் இதில் ஓடுறது லிமிட்டாக தான் வச்சுருக்காங்க நண்பர்களே. இதோ எனக்கு கீழே ஒரு வெள்ளை கலராக போகுது பாருங்க, ஏறுது பார்த்தீங்களா? அதில் தான் எனக்கு ஸ்பீடு எல்லாம் ஸ்டாமினர் இது. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்குள்ளே போனோமா இல்லைன்னு தெரியல. ஓகே உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் எது எக்ஸிட் இருக்குதுன்னு. என்னது முட்டை? ஓஹோ அடாப்பா அப்பா 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 என்னடா சந்துக்குள்ளே சந்தா? என்ன படிக்கிட்டு மேலே கிளிச் அடிக்குது. ஓகே உள்ளே போவோம். ஒரு வழியாக உள்ளே போயாச்சு. இது என்ன இடம்? இதுக்கு அதுவே பரவாயில்ல போல. இது என்ன சிங்கிள் வே மாதிரி இது? சரி குடிச்சு பார்ப்போம். இதுக்கு தான் இந்த குடி. இல்லை இல்லை இது கெட்ட கனவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் இது உன்னமா நீ கனவு நினச்சிட்டு இருக்க? நீ மாட்டிக்கிட்டாடா. நீ கனவுலே மாட்டிக்கிட்ட. இது பயமா இருக்கு நண்பர்களே. உடனடியாக ஓடுற பட்டன் கிளிக் பண்ணிட்டு வேகமாக ஓடு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் சரியில்லை போல இது. ஓகே ஓடு 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 ஓடு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. அவ்வளோதான் வந்துட்டேன் நண்பர்களே. ஓகே இன்னும் அடுத்து வரலையா? நான் அடுத்த ரூமுக்கு வந்தாச்சுன்னு நினச்சிட்டேன். இல்லை 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 அடுத்து தான் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் அடுத்து தான். ஓகே விடுதலையா? என்னது? ஒன்றும் புள்ளியா ஒரு சரிங்க, நான் மேலே போய் பார்த்துக்கிறேன். இது ரொம்ப குளியர். இது அங்கே என்னென்ன எழுதிது? அதாவது விடுதலை. இரு நான் படித்து கிட்ட போய் பார்க்குறேன். அந்த தான் விடுதலை போல இது. இருங்க இருங்க. இங்கே தானே விடுதலை. நான் நம்ப மாட்டேன். ஏண்டா என்ன பரலோகத்துக்கு அமுக்கு இதுதான் விடுதலைன்னு சொல்கிறீங்களா? விடுகதை மாதிரி இருக்குதா? அவ்வளோதான் வந்தாச்சு. இது தாங்க அடுத்த இடம். எது பைப்பா? ஓஹோ அடுத்த அந்த இது பைப்புலாம் வருமா அந்த இதுவா? ஓகே நண்பர்களே ஒரு வேளையாக அடுத்து இப்போ தான் நம்ம அடுத்த ரூமுக்கே வந்திருக்குமா? ஓகே இது என்ன இதெல்லாம் கருப்பு கருப்பாக தெரியுது? இல்லை எவனை முன்னாடி நிற்கிறான் போல இது. ஆமாம் இது என்ன இடம்? இது பார்க்க இது சிம்பிளாக இது மாதிரி தெரியுது. ஓகே என்ன இது? டேய் டேய் ஆளுக்கு என் மேலே ஏறிங்க. ஓகே அடுத்த கதவுக்கு வந்தாச்சு. இது என்னது? அந்த என்ன நம்புறியான்னு சொன்ன அவனா? அது அவன் வந்தால் நம்ம ஓடணுமா? இப்போ புரியுதா நீ எதுக்கிட்ட என்ன நம்ப சொல்கிறேன்னு? நான் நம்புறேன். இப்போ நான் நம்புறேன் நீ இருக்குன்னு தெரியுது. அதுதானே சொல்ல வர நீ நம்புறேன்னு. சும்மா சொன்ன உன்னை நம்ப மாட்டேன். போ நீ என்ன பண்ணுன்னு தெரியும்டா. என்னை கொல்லுவ நீ, துடிக்க கொல்லுவ. அதான் உன் வேலை. இது படி சொல்கிற மாதிரி இது என்னது? இது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் தெரியுது. அங்கே என்னமோ தண்ணியில் வருமா பேய் வந்து சுற்றி வருது. வேறு வேலை இல்லை அதுக்கு. சுற்றி வருதுக்கு அது ஒரு வேலை. நண்பர்களே உடனடியாக ஓடுற பட்டன் கிளிக் பண்ணி வேகமாக ஓடு. நடந்து செல்லும் ஓடு. ஓடு ஓடு ஓடுதான் நிற்காமல் ஓடுதான் தலையறை புடியாமல் ஓடுதான் அப்படின்னு பாட்டு. ஐயோ கண்ணு என்னடா அது? ஏண்டா இங்கேயும் எவனோ அது செஞ்சு விட்ருக்கான் போல இது. இல்லாட்டி எவனோ இது பண்ணிட்டானா? சரி எது ஒன்று எடுங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே அவ்வளோதானே. அடுத்த ரூமுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான். இதான் அந்த கிளிச் அடிக்கிற ரூமா நான் பார்த்தேன். ஓகே நண்பர்களே அடுத்த ரூமுக்கு நம்ம வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுதான் பார்ப்போம். சீக்கிரமாக லோடிங் ஆகு. என்னது இது? தண்ணி மாதிரி இது எங்கடா வந்திருக்கோம்? இது என்ன இடம்னு என்ன சொல்ல முடியலையே. அதாவது பரவாயில்ல ஸ்விம்மிங் பூல் அந்த பேய் வந்திருக்கு. இது என்ன இடம் கூட என்னால் சொல்ல முடியலையே. சரி போவோம். எங்கேயோ ஒரு கதவு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவா? இது இல்லையா? சரி இது போவோம். இந்த பொண்ணு பின்னாடி நம்ம போகிறது வேஸ்ட்டு. ஓகே இது என்னது? மேலே இரு அவ்வளோதான் வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அங்கே என்னன்னா கீழே போக சொல்கிறீங்களா? ஓகே என்னது இது? நான் ஸ்விம்மிங் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ தான் என் திறமையை நான் காட்ட போகிறேன் நண்பர்களே. போயிட்டா போல இது. இரு நானும் வரேன். இரு வேகமாக போனால் கூட போக முடியலையே. அவ்வளோதான் அடுத்த கதவு நினைக்கிறேன். ஓகே வந்தாச்சு. அவ்வளோதான். நண்பர்களே அடுத்த இதுக்கு வந்தாச்சு. இது என்ன இடம்னு பார்க்கலாம்.
ஓகே. இன்னும் 2 சேரு, இன்னும் ஒரு ஃப்ரேமு. ஆ இருங்க போய் பார்ப்போம். என்ன இடம்னு தெரியலையே. ஆமாம், இது என்ன இடம்? ஆ ஓ அடாட்டா ஃப்ரேமு. நச்சுன்னு எடுத்துருக்கீங்களா? பெயிண்டிங்னா இதாண்ட பெயிண்டிங்கு. அற்புதம் கலை. கேஜி டைல்ஸ்னு இங்கேண்ணா இங்கே வச்சுருக்கீங்க. அழகு பார்க்க வச்சுருக்கீங்களா? இது என்ன ரூம் மட்டும் தனியாக இருக்குது? சரி இங்கே போகலாமா? நீ எவனை மின்றான்? எவனை அங்கே எவனை பார்த்த மாதிரி இருக்கே? யாரா அது? எவனை இப்போ என்னமோ அங்கே போயிடுச்சு. இது பார்த்தேன். ஆமாம் கண்ணு தான். ஆமாம் இந்த கண்ணு பார்க்கும்போது அங்கே என்ன உள்ளே போயிடுச்சு? யார் அவன்? இது அங்கே என்னமோ மினுக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் எப்படியோ சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே போய் ஆகணும். ஏதாவது பண்ணணுமா? எனக்கு நல்ல ஏடா யாருடா நீன்னு? ஐயோ ஐயோ போயிரு வந்துடாத. போயிடாது. ஐயோ யாரா இவன்? கண்ணு யாரா நீ? பண்ணு மாதிரி இருக்கியாடா? பண்ணு சும்மா கண்ணு மாதிரி இது. ஓடு 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 ஓடிடு, நிற்காம ஓடு. அப்பா ஐயோ யாரா அவன் இப்படி இருக்கான்? சரி என்னமோ அங்கே மின்னுச்சு, அது என்னன்னு பார்ப்போம். இங்கே ஒரு சாரு. என்னது சாவியா? சரி சாவி எதுக்கு கேட்டிருக்காங்க, எடுத்து வச்சுப்பேன். என்னது கேலரி சாவியா? ஓகே போ. இவன் வேறு போகிறானே. நான் இங்கே தான் வரேன். ரிட்டன் வரான். ரிட்டன் வரான். ஆனால் இங்கே தான் வரேன். இங்கே நிற்பான். போயிட்டான். அப்பா நானும் அவனுக்கு பார்க்கலன்னு நினச்சேன். பார்க்குற மாதிரியே வந்து போகிறானே. ஓகே போட சீரை போங்கடா. இப்போதான் நம்ம பசங்களே வரானுங்களா? ஓகே வெரி ஸ்லோப்பா நீங்களாம். சீக்கிரம் போய் சாவி எடுத்துட்டு ஓடி வாங்க. ஓகே வேகமாக போ. இந்த இருள் சூழ்ந்த இடத்துல நம்ம வெளியே போய் ஆகணும்னு சொல்கிறான் இவன். ஓகே ஆனால் அது விட்டு வெளியே வரும்போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? கேஜி டைல்ஸு சும்மா ஃப்ரேம் ஃபோட்டோ மாதிரி அல்ல, அழகு பார்க்க வச்சுக்காங்க பார்த்தீங்களா? இது வித்தியாசமான டைல்ஸு. செம்மையாக இருக்குல்ல டைல்ஸு? வா பிரமாதம். ஆர்டிஸ்டாண்டா. இது அதுக்கு மேலே பிரமாதம். ஆர்டிஸ்டுக்கு மேலே ஆர்டிஸ்ட். இதுன்னு சூப்பர் அன்ஸ்டாச்சரிக்கல் ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ நினைக்கிறேன். கேஜி டைல்ஸ்னா அப்படிதான். இது என்னது? நேச்சுரல் ஆர்டிஸ்ட் இதா? இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கேஜி டைல்ஸில் விற்பனை ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் இங்கே மாட்டி வச்சுருக்கானுங்க. ஓகே எல்லாம் கதவு இங்கே தான் திறக்கிறானுங்க. இது என்னது? திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் ரூம் மாதிரி இது. என்ன இது? இப்போ நான் என்ன பண்ணோம் எனக்கே தெரியல. இவனுங்க என்ன பண்ணிட்டுருக்கானுங்க? பாஸ்வேர்டு போடணுமா? பாஸ்வேர்டு எங்கடா இருக்குது பாஸ்வேர்டு? எங்கே இருக்கா? மணி என்ன 12 ஆகுது. ஓகே இது என்னது? ரேடியோ ஓடவே இல்லை ரேடியோ. ஓகே இது என்னது? இது சூஸ் கேட்டு. இது கேஎல்ஜி டைல்ஸு. ஓகே வேறு ஏதாவது இருக்கா? ஷெல்ஃபு வேறு எங்கே இருக்குது? இது என்னது? மேலே இது உப்பு மூட்டை மாதிரி என்னமோ கண்டு இது பாக்ஸ் போட்டு என்னது இது? சரி ஏதோ ஒன்று எடுங்க. வேறு எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது. நம்மளுக்கு தான் கண்ணு தெரியல. ஓகே 1347. ஓகே தள்ளுறா டே. 1 என்ன 2 அழுத்திச்சு. நம்மளே ஐயோ ஏதோ ஒன்று எடுங்க. ஓகே என்டர் போர்டு. இப்போ 1 3 4 7 தானே? என்ன 7? ஆமாம் நம்ம 7. ஓகே 7 போட்டு என்டர் கொடு. அவ்வளோதான். அடுத்த ரூமுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கழுத்தில் இறங்கு என் நண்பர்களே. ஒரு வழியாக அடுத்த கதவுக்கு வரவில்லை. வந்தாச்சு. ஏண்டா இது எதுக்கிட்ட இந்த லோடிங்கு? இந்த கரும்பூச்சதுக்கெல்லாம் லோடிங்லாம் வச்சுருக்கானுங்களே. சரிங்க நண்பர்களே, இப்போ தான் அடுத்த கதவுக்கு வந்துட்டோம். ஓகே இது என்னது? என்ன இது பிறந்த நாள் மாதிரி இது? ஓகே பார்ப்போம். அடுத்து பர்த்டே. அப்புறம் ஒன்று நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாள்லாம் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்கோ. இன்னைக்கு ஃபுல்லாக பர்த்டே ஃபன்னாக இருப்போது. ஆமாம் பர்த்டேன்னு சொல்லிட்டு எவனும் இல்லை வெட்டி போயிடலானுங்களா? என்னது இது என்ன மூஞ்சி? இந்த மூஞ்சி இதுக்கு மேலே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சின்ன வயசில் இந்த நாயை சொல்கிறான். அப்படி இது எங்கடா பார்த்த? ரோட்டில் போகும்போது எங்கேயா பார்த்தியா? இது ரொம்ப ஜாலியாக இருக்கா? ஏண்டா இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறோம். இவனுக்கு என்ன ஜாலியாக இருந்தது? இருடா டாப்பால் போட்ட வாயில் வைக்கிற மாதிரி. ஐயோ இவனை வச்சு என்னத்த சொல்லிடுறது? நண்பர்களே இந்த இடம் இது ஜாலியாக இருக்குது. இந்த நாய் வேறு சொல்கிறேன். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பர்த்டே மாதிரி எல்லாம் செலிப்ரேஷன் இருக்குன்னு பார்த்தா ஒரு பையில இதான் பர்த்டே செலிப்ரேஷனா? பலூன் மட்டும் தனியாக போகுது. யாரா நீனு? இது என்னது கலர் மாதிரி இது? மேட்சிங் பண்ணணுமா? அப்படி வரான். என்ன தெரிஞ்சு அவனே சொல்கிறான் பார்த்தீங்களா? இந்த கலருக்கு ஏற்ற நம்ம மேட்சிங் பண்ணணுமா? ஓகே இது வந்து ப்ளூ கலரான்னு தெரியலையே மேட்சிங் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும்னு சொல்கிறானே. ஒன்றும் புரியல நண்பர்களே. ஏதாவது ஒன்றாவது சொல்லுங்கடா.
எதுக்கு இந்த பலூன் என்ன துரத்துது? ஆமா, எனக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்கு துரத்துன்னு. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு எது முன்னாடி போய் பார்க்கலாமா? இந்த செவரு மாதிரி இது. பலூன் வருது, இங்கே ஒழிஞ்சுப்போம். ஆமா, எனக்கு தெரியல எதுக்கு இந்த கலர் சொல்லி முடிச்சு போட்டான். என்ன தெரிஞ்சு பர்த்டே தெரியும்டா, பிறந்த நாள் தெரியும்டா. ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தன் கூட இல்லை. போதுமாடா பர்த்டே நிற்கிற செருப்பு கட்டி அச்சிட பார்த்துக்கோ. தெரியும்டா, ஒரே டைலாக் எத்தனை தடவை கேட்டு சலிச்சு போயிடுச்சுடா நண்பர்களே. என்ன தெரிஞ்சு கலர் மேட்ச் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன் நானும். ஓகே நண்பர்களே, இப்போ உடனடியாக சென்று அந்த பலூன் இருக்கான் பார்த்தியா, சோங்க மூஞ்சி பலூன்னு. ஒரு சரி, அவன் சோகமாக தானே இருக்கணும் இப்போ சொன்னேன். அப்படின்னா இந்த பலூனுக்கு என்னமோ நடந்துருக்குது, அதனாலதான் சோகமாக இருக்குது. ஓ, ஒருவேளை அந்த பலூன் தான் இங்கே எவனும் இல்லையா? அதான் வெட்டி பயிலான்னு இருக்கானுங்களே. ஆனால் இந்த பேக் ரூம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூஞ்சி போட்டு ஒன்று வருவான். ஆனால் அழ காணும். இது என்னது? கலர் மேட்சிங். ஓகே, அடா இங்கேயே எழுதி வச்சிருக்காங்க. இது நான் பார்க்கவே இல்லையே. ஓகே, இதுக்குள்ளே போனோம், கலர் மேட்சிங் பண்ணோம், கதவு திறக்கும். எந்த கதவுன்னு சொல்லலையே. இரு, நானும் யோசிச்சிருக்கேன் நண்பர்களே. ஆமாம், எந்த கதவு எனக்கு தெரிஞ்சு அது கடைசி கதவு தான். ஓகே, இது வந்து வயலட் கலரு. டக்குன்னு வயலட் ஸ்டார்டிங்கே வந்துச்சு. ஓகே, வயலட்டு. டேய் இருங்கடா, வயலட்டு கன்ஃபார்ம் கரெக்டாக இது. ஓகே, இப்போ போகலாமா? இரு, பலூன் வர்றோம். பலூனு, பலூன் தம்பி வரேன் பத்தியா. என்னட்ட மூஞ்சி செழிச்சு போயிச்சாடா என்னை பார்த்து. இன்னும் நல்லா பாரு. இப்படி ஒரு போஸு. போயிட்டான். பை. ஓகே, இது கரெக்டாக கலர் மேட்சிங் லைட் ப்ளூ. எதுக்கு பலூன் தோர்த்துதுன்னா என் மூஞ்சி பார்த்து சலிச்சு போச்சு. அதனால தான் பலூன் மூஞ்சி சொங்கி இருக்கு. அதானே கரெக்டாக தானே பலூனு? கரெக்டாக தானே சொல்கிறேன். ஓகே, எல்லோ கலர் சீக்கிரம். எல்லோ. ஓகே, அப்பா ஜஸ்ட் மிஸ்டி இல்லாட்டி கிட்ட வந்து நம்மள போட்டிருப்பான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ப்ளூ. சி பைத்திய நாயே, பப்பரப்பான்னு வந்து நிற்கிறான். பயந்துட்டான்டா நான். ஓகே, பச்சை. ஓகே, சனியை பிடிச்சோம் எங்கேருந்து வந்தான்னு தெரியல. பப்பரப்பான்னு மூஞ்சில் வந்து நிற்கிறான். பலூன் தான் வந்துச்சு, நான் பயந்துட்டேன். ஓகே, ப்ளூ கலர். ஓகே, கதவு திறந்த வந்துட்டு போகிறான் பார்த்தியா. ஓகே, கதவு திறந்துச்சு சத்தம். அவளை தான் திறந்துச்சு. எப்பா ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன். என்னது இன்னும் நிறைய இருக்குதா? அப்போ இது இன்னும் முடியலையா? ஐயோ, என்ன நண்பர் இல்லையே, நான் முடிஞ்சிச்சுலாம் சந்தோஷப்பட்டேன். ஓகே இருங்க, அப்படி ஜம்ப் பண்ண முடியல. இப்படி தான் சுற்றி போக முடியுது. போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பர்த்டே அது இதுன்னு சொல்கிறான்னா ஒரு வெட்டி பையெல்லாம் ஆளக்கணும். பலூன் மட்டும் ஆனால் பஞ்சத்துக்குமே குறைச்சலே இல்லை. பலூன் மட்டும் தொங்கி போட்டிருக்கானுங்க. ஓகே, இல்லை வேறு தொப்பி வேறு. சரி, ஏதோ நடுங்க, போவோம். நல்லா என்ன நடுதுன்னு பார்ப்போம். ஓகே, இது நடும் முட்டை சந்து. என்னமோ மின்னுது. ஓ, கேப் இதுவா? ஓகே நண்பர்களே. ஓகே, இப்போ வேறு எதாவது நடுக்கு தானே போய் தேடி செக் பண்ணி பார்ப்போம். பார்ப்போம். அட பாவடை வேட்டி, நீங்கடா என்ன பண்ணிருக்க? பாவடைக்காரன். பாவடை கட்டிட்டு வரான்டா. கண்டுபிடிச்சி. டாபா மாட்டியா? போகுதுடா, ஓடி வந்துரு. போயிட்டானா இல்லையா தெரியலையா? போயிட்டான். சீ, நானும் ஒரு செகண்ட் போயிட்டேன். அவன் பார்க்கும்போது என்னன்னா பாவடை கட்டிட்டு வந்த மாதிரி இது. அவன் பார்க்கவே அப்படி தானே இருக்குது. ஆனால் அவன் டேஞ்சர் நண்பர்களே, கிட்ட வரைக்கும் போகக்கூடாது. பார்க்க சிம்பிளாக இருக்கானே, காமெடி பீஸ் மாதிரி இருக்கான்னு. காமெடியிலே வெறுப்பான் அவன் தான் பெரிய ஆள். ஏன்னா இந்த கேமில், அதாவது ரோப்ளாக்ஸில் பொறுத்தபடி அவன் டம்மி மாதிரி தான் இருப்பான். அண்ணா ரியல் வந்துட்டாடா. ஏண்டா பேச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பயமுட்டு. இதுல பாரு, ஸ்டெப்பு போட்ட மாதிரி இழிச்சிட்டு போறான். வெக்கமே இல்லை பைத்தியக்காரன் நாய். என்னடா கொஞ்சம் விட்டுருந்தேன், நான் மாட்டிருப்பேன்டா எம்மாடு. ஓகே, இந்த பக்கம் போகணுமா? ஐயோ, ரூட்டு மறந்துச்சு. சரி, இந்த பக்கம் யூட்டன் போட்டு வரானே. அடே பாவடைக்காரன், என்ன சும்மாவே இருக்க மாட்டியாடா? இந்த பக்கம் தானே. ஐயோ, ரூட்டு மாறிச்சு. அப்போ அந்த பக்கம் தான் போகணும். அப்போ இது வந்த ரூட்டு. இப்படி போயிட்டு இப்படி யூட்டன் போட்டு நில்லு. போயிட்டானா? போயிட்டான். பாவடைக்காரன் போயிட்டான். ஓகே நண்பர்களே, இப்போ போ. அட குஞ்சால மாட்டிட்டான்டாய். ஐயோ, ஓகே நண்பர்களே, உடனடியாக ஓடி சென்று அதில் என்ன இருக்குன்னு வேகமாக பார்ப்போம். ஒரு வழியை இந்த எடுத்து விட்டு நம்ம தப்பிக்கணும், இல்லாட்டி நம்மள அவ்வளோதான். ஓகே, வந்தாச்சா? இது என்னது? வந்தாச்சு, கன்ஃபார்ம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு தானே? வந்துட்டோம் தானே நண்பர்களே? இந்த இடத்துமா டவுட்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஓகே, யோசிச்சு பார்க்கலாம். போயாச்சு. ஓகே, நான் விடுதலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே, அடுத்துக்கு வந்தாச்சு. இது என்னடம்? இவனுங்க ரெண்டு பேரும் யாரு? வித்தியாசமாக இருக்கானுங்க. ஓகே, என்ன டிப்ஸ் என்னன்னா, நான் விடுதலை மாதிரி நீ நினைக்கிறேன். ஏதோ ஒன்று விட்டு படி இது உள்ள போயிடுச்சு. இது என்னடம்? என்ன எப்பா இடம் அது?
ஐயோ ஐயோ இடம் என்ன இடம் தெரியலையே. லைட்டு ஒப்பா ஒரு ஃபிளாஷ் லைட்டு கொடுத்தாங்களே, சந்தோஷமா இருக்குது. இவன் யாரு? யாரா இவன்? யாரு யாரு அங்க அப்படின்னு சொல்றான். சீ 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 நம்மால் தான் நண்பர்களே. நான் பயப்படலையே. அவன் வந்து பேய் மாதிரி இருந்தானா தான், அதானே பார்த்தா. போட்டோல என்னடா கருப்பு கலராக கை, இப்போ பார்த்தா வெள்ளை கலர் இருக்கு. நானே ஐயோ இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிடணுமே. என்னடா ரூட் எல்லாம் ஒரே ரூட்டு மாதிரி தான் இருக்குது. இருங்க நண்பர்களே, ரூட்டை கண்டுபிடிச்சி நான் பாக்குறேன். தெரியுது, பார்த்துட்டேன், பேய் பார்த்துட்டேன். ஐயோ அவன் தான் அந்த பேய். ஓடு 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 நண்பர்களே. இருங்க நண்பர்களே, நான் கண்டுபிடிச்சிட்டு வீடியோ நான் யாரா நீனு? ஜேம்ஸ் பாண்ட் பாட்டு மாதிரி நந்துறீங்க. எல்லாரும் பேய் பார்த்து ஓட்டு வரீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பேய் பார்த்து வாழ்த்துக்கள். ஓட்டு ஓட்டு, வாழ்த்துக்கள் சொல்ற நேரம் இல்லை. எல்லாம் நீனு ஓடி வரியா? வா 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 ஓடு நண்பர்களே. நான் அதுக்கப்புறமா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன், வாய் கோளாறு ஆகுது. ஓடு ஓடு ஓடு. பலபடி நேரம் வரைக்கும் என்னது நீங்க வெளிச்சமா இருக்குது. ஒரு முறை ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். விடுதலை விடுதலை. என்னம்மா நீனு ஓடியறா? சரி வாங்க. இதான் இந்த கிளிச்ச கதுவா. ஓகே நண்பர்களே, அப்பா அடி ஒரு வழியா தப்பிச்சுட்டா நண்பர்களே. இப்ப அடுத்து என்ன இடம்? அடுத்து என்ன இடம் தெரியலையே. ஓகே சீக்கிரம். என்ன இது மஹால் மாதிரி இருக்குது. ஆமா மால் தான். இப்ப நான் மால்குள்ளியா இருக்கேன். இனி நான் நிறைய ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். பய நண்பர்களே, இதுவரை வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க வீடியோ பிடிச்சிக்கிறேன், மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற வீடியோல சந்திக்கிறேன். இதுவரை வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை நண்பர்களே. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. பாய்.